பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. 3 யோவான் 11 கூறுகிறது, பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்பதாக. காயுக்களும் தியோத்திரேப்புகளும், கேயஸ் அண்ட் டயோட்ரிஃபஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யோவான் தன்னுடைய வயோதிப காலத்தில் தன்னுடைய ஊழியத்து நிமித்தம் சந்திக்கப்பட்டு விசுவாசத்தில் வளர்ந்து தன்னால் நிறுவப்பட்ட சபையின் அங்கமாக காணப்பட்ட சத்தியத்தின் நிமித்தம் தான் நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதின நிருபம் 3 யோவானாய் காணப்படுகிறது. இந்த கடிதத்தில் 2 முக்கியமான நபர்களை குறித்து எழுதுகிறார். ஒருவன் காயுவு, இன்னொருவன் தியோத்திரேப்பு. 2 பேரும் ஒரே சபையின் விசுவாசிகள்தான். ஆனால் அவர்களுடைய வளர்ச்சியிலும் கனி கொடுப்பதிலும் அநேக வித்தியாசங்கள் காணப்பட்டது. இந்நாட்களிலும் கூட சபைகளில் பல வருடங்களாய் அநேகர் காணப்படுவார்கள். சிலர் கனி கொடுக்கிறவர்களாகவும் சிலர் கனி கொடாமல் பிரயோஜனமற்றவர்களாகவும் காணப்படுவது உண்டு. காயுவு சத்திய வசனத்தில் வளர்ந்து தான் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான். அதுபோல எதை செய்தாலும் உண்மையாய் செய்தான். அவனுடைய அன்பு மாயமற்றதாக காணப்பட்டது. ஆகையால் தான் சகோதரர் வந்து காயுவு சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறான் என்றும் அவனுடைய உண்மையை குறித்தும் சாட்சி கொடுத்த வேளையில் யோவான் மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல வருட விசுவாசிகளாய் காணப்படுகிறோம். சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறதா? உண்மையாய் காரியங்களை செய்து ஊழியர்களை நேசித்து தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? காயுவுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் வாழ்ந்திருந்ததினால் யோவான் அவனுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி அவனுடைய சரீர நன்மைகளுக்காகவும் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தியோத்திரேப்பு நேர் எதிர்மறையாய் காணப்பட்டான். அப்போஸ்தலனாகிய யோவான் சபைக்கு எழுதின நிருபத்தையே ஏற்றுக்கொள்ளாமல் அதை ஒதுக்கினான். எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்க விரும்பி மற்றவர்களை அற்பமாக கருதினான். அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை பேசி அலப்புகிறவனாக காணப்பட்டான். விரோதங்களை உண்டாக்குகிறவனாகவும் அவதூறுகளை பேசுகிற நபராகவும் காணப்பட்டான். ஊழியத்து நிமித்தம் கடந்து வருகிற அப்போஸ்தலர்களை கூட ஏற்றுக்கொள்ளாதவனாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை தடை செய்கிறவனாகவும் காணப்பட்டான். அவனை குறித்து யோவான் எழுதும்போது, நான் வரும்போது அவனை நினைத்து கொள்ளுவேன் என்று எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நபர்கள் இந்நாட்களிலும் சபைகளில் காணப்படுகிறார்கள். இவர்களுடைய பணி இடித்து தள்ளுவதும் ஆத்துமாக்களை சிதறடிப்பதுமாய் காணப்படுகிறது. கசப்பும் உவர்ப்புமான கனிகளை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு இவர்கள் பிரயோஜனமற்றவர்கள். இயேசு இவர்களை குறித்து கூறும்போது, என்னோடு இராதவன் எனக்கு விரோதி என்றும் என்னோடு சேர்க்காதவன் சத்ருவோடு சேர்ந்து சிதறடிக்கிறான் என்றும் கூறினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் காயுவின் கூட்டத்தை சேர்ந்தவர்களா இல்லை தியோத்திரேப்பின் கூட்டத்தை சேர்ந்தவர்களா? உண்மையும் உத்தமமுள்ள காயுக்களால் நிறைந்த சபை பாக்கியம் உள்ளது. காயுவின் கூட்டம் நன்மையானதை பின்பற்றி தேவனால் பிறந்தவர்கள். தியோத்திரேப்பின் கூட்டம் தீமையானதை பின்பற்றி தேவனை அறியாதவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையும் உத்தமமும் உங்களை காக்கட்டும். சத்திய வசனத்தில் நடக்க உங்களை முழுவதுமாய் அர்ப்பணியுங்கள். உங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள் வாழ்ந்திருப்பதை கர்த்தர் கண்டு மற்ற எல்லா நன்மைகளையும் தந்து உங்களை வாழ்ந்திருக்கும்படிக்கு செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, இவர்கள் நன்மையானதை பின்பற்றுகிறவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட கர்த்ததாமே கிருபை பாராட்டுவீராக. இவர்கள் சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. நல்ல சாட்சியுள்ள ஜீவியம் செய்வதற்கு இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் துணை நிற்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததிகள் நடுவில் இவர்கள் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் கபடற்றவர்களாய் வாழ கர்த்ததாமே கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.